OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். இன்னைக்கு வந்து குக்பாட்ல வந்து பீஃப் ரோஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். என் கூட சேர்ந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு வந்து மௌலி ஆண்டி வந்திருக்காங்க. ஸோ கேரளாவில் வந்துட்டு சிக்னேச்சர் டிஷ் வந்துட்டு பீஃப் தான். ஸோ இன்னைக்கு அதை வந்து குக்பாட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஹலோ ஆண்டி. ஹாய். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு கேரளா டிஷ் தான் நம்ம ஒன்று பார்க்க போகிறோம், பீஃப் ரோஸ்ட்டு. ஸோ இன்னைக்கு குக்பாட்டில் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் ஆண்டி. சரி. ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்னர் வெஸ்ஸில் எடுத்து வெளில வச்சாச்சு ஆண்டி. இப்போ நம்ம வந்துட்டு இதில் வந்து 300 கிராம்ஸ் வந்து பீஃப் இருக்குது, ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம வந்து மசாலாலாம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இருக்கு. ஸோ நம்ம வந்து 300 கிராம்ஸ் வந்து பீஃப் எடுத்து வச்சுருக்கோம் ஆண்டி. இதில் வந்துட்டு பெப்பர் 2 டீஸ்பூன் வந்துட்டு பெப்பர் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதையும் போட்டுடலாம். சோம்புத்தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன், தனியாத்தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூளும் கொஞ்சம் வந்துட்டு சில்லி பவுடர், மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து சும்மா காரத்துக்கு ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். உப்பு வந்து 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன். இது லைட்டாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரோஸ்ட் அப்படின்றதுனால நம்ம வந்து பெப்பர்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்கோம். இல்லை இன்னும் உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாத்தூள் கூட நம்ம போட்டுக்கலாம். காரம் போதும், இவ்வளோ காரம் போதும். ஸோ இப்போ வந்து நம்ம மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, சோம்புத்தூள் எல்லாமே போட்டு நம்ம வந்து பீஃபில் வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இன்னர் வெஸ்ஸில் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம். இதுக்கு மேலே வந்துட்டு இப்போ நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம் 2 டேபிள் ஸ்பூன். இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பீஃபை போட்டுடலாம். ஸோ ஆயில் வந்து கீழே படுற மாதிரி நம்ம அந்த பீஃப் வந்து நல்லா போட்டுடலாம், அப்போ தான் ரோஸ்ட் ஆகும். இது வந்து 1/2 கப் வந்துட்டு கேரமலைஸ்டு ஆனியன் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதையும் மேலாக்கில் போட்டுடலாம். இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு ஆண்டி. இப்போ நம்ம வந்து குக்பாட்டில் வச்சுட்டு டைம் செட் பண்ண போகிறோம். நம்ம இதுக்கு வந்து வெண்ட் வந்து க்ளோஸில் தான் இருக்கணும். ஸோ நம்ம வந்து டைம் வந்து செட் பண்ண போகிறோம். ஹையில் வச்சுட்டு நம்ம வந்து 15 மினிட்ஸ் டைம் செட் பண்ண போகிறோம். டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் வந்து செட்டில் ஆகணும். நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ வந்து மெனுவில் போயிட்டு மெனு இப்போ வந்து நம்ம டைம் செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஹையில் தான் இருக்குது இப்போது, சரிங்களா? இது வந்து ஹை, மீடியம், லோன்னு இருக்கும். இப்போ ஹையில் தான் இருக்குது. இப்போ இங்கே போய் நம்ம போய் ஹீட்டில் போயிட்டு கீழே டைமர் செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து 0ல் தான் காமிக்குது. இப்போ நம்ம வந்து 2 மினிட்ஸ் 3 இப்போ வந்து 15 மினிட்ஸ் நம்ம வந்து டைம் செட் பண்ணுறோம். இப்போ 15 மினிட்ஸ் வச்சாச்சு. இப்போ ஆன் பண்ணிடலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து பீஃப் வந்து உள்ளே வச்சாச்சு. ஸோ 15 மினிட்ஸ் காமிக்குது. நம்ம அது வந்து கொஞ்சம் சூடாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 15 மினிட்ஸ் ஸ்டார்டிங் டைமு. ஸோ ப்ரெஷர் செட்டில் ஆகிறதுக்கு அது ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ 1/2 அன் ஹவர் ஆகும் நம்மளுக்கு இது ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ சொல்லுங்கள் ஆண்டி, நீங்கள் வீட்லேயே நீங்களும் பீஃப் அடிக்கடி பண்ணுவீங்க இல்லைங்களா? பீஃப் அடிக்கடி. ஸோ இப்போ குக்பாட்டில் பண்ணும்போது நம்ம எல்லாமே ரெடி பண்ணி டக்குன்னு போட்டு நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ 5 நிமிஷத்துல நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்க, அதை சொல்லுங்கள் ஆண்டி. சாதாரணமாக ഞങ്ങൾ பீஃப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கடுகு தாளிச்சுட்டு கடுகு போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று கொஞ்சம் வதக்கிட்டு அதில் இது ஃபஸ்ட்டு தேங்காய் போடணுங்க. தேங்காய் ஆദ്യമേ வதக்கி எடுத்து மாற்றிடும். அது வதக்காதையும் போடலாம், ஆனால் வதக்கியா கொஞ்சம் கூட டேஸ்ட் இருக்கும். அப்புறம் அந்த தேங்காயும் வெங்காயம் கொஞ்சம் வதக்கி மாற்றி வச்சுட்டு கடுகு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், அவ்வளோதான். அது நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வந்து நல்ல எண்ணெய் தெளிந்த மாதிரியே வரும்போது ഈ தேங்காய் வெங்காயம் எல்லாம் அதிலே போட்டு நல்லா வதக்கிட்டு கறி போட்டு வதக்கணும். கறி போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அது கொஞ்சம் அதில் எல்லாம் பரண்டு வருന്ന மாதிரி வரும்போது നമ്മൾ കുക്കറിൽ போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வேக வச்சா போதும்.
அது 20 மினிட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ரெஷர் போயதுக்கு அப்புறம் நம்மளை எடுத்து நோக்கியா நல்லா வந்துடும். ஆண்டி இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைமிங் ஆகுது உங்களுக்கு? அரை மணிக்கூர் கிட்ட ஆகிடும். எப்படி பக்கத்துலேயே நின்று அது வறுக்கிறது எல்லாமே இருக்குது இல்லைங்களா? வதக்குனேன்னு கொஞ்சம் பக்கத்தில் இருந்து நம்ம குக்கரில் போட்டால் பின்னே அதை 20 மினிட்ஸ் நமக்கு வேறு ஏதாவது பண்ணிല്ല. ஸோ நீங்கள் இப்போ குக்கரில் வச்சுட்டு வேறு வேலை பார்க்க போயிடுவீங்க? பார்க்க போயிடல. ஓகே. 20 மினிட்ஸ் டைம் நோக்கிடும். 20 மினிட்ஸுக்கு அப்புறம் வந்து ஆஃப் பண்ணிவிடும். ஆனால் 10 நிமிஷம் ஹையில் ஃப்ளேவரில் வச்சிடும், 10 நிமிஷம் அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சிடும். ஓ அப்போ நம்ம ஹைலையும் வைக்கணும், ஸ்லோவில் நம்ம வந்து கிச்சனில் இருக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம். ஸோ குக் பாட்டில் நம்ம உள்ளே போட்டோமா டைம் செட் பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்த வேலையை போய் பார்க்க போயிடலாம் இல்லைங்களா? சில சமயம் ஹையில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தீஞ்சு போன மாதிரி வரும். அதனால கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கம்மி ஹையில் இல்லாத கொஞ்சம் இதில் வைക്കുകയാണെങ്കിൽ ഫുള്ള് 20 മിനിറ്റ്സിൽ ഇരിക്കണം. ഹൈ പ്രഷറിൽ ഹൈ ഇതിൽ ഇരിക്കുകയാണെങ്കിൽ கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு 20 நம்ம வந்து பார்த்து நம்ம டைமிங் பார்த்து நம்ம வந்து பண்ற மாதிரி அப்போ இந்த மாதிரி எடுக்கும். பீஃப் ரோஸ்ட் வச்சோம், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஆன்ட்டியும் வந்துட்டு அவங்களோட ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி வந்துட்டு பண்ணுறதுக்காக போனாங்க. ஸோ அவங்களையும் கூப்பிடலாம், எப்படி வந்திருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். வாங்க ஆன்ட்டி. ஸோ நீங்களும் ரெடி பண்ணிட்டீங்க, இது குக் பாட்லேயும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சொல்லுங்கள் ஆன்ட்டி, இப்போ நம்ம குக் பாட்டில் நம்ம போட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வச்சுட்டு நம்ம ஒரு 1/2 hour நம்ம டைம் செட் பண்ணி வச்சுருந்தோம் சரிங்களா? ஒரு 15 minutes டைம் செட் பண்ணோம், அது பில்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் போய் கிச்சனில் போய் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ வேர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு, ஏன்னா நாங்கள் பார்த்தோம் இல்லைங்களா, வதக்கும் போது கொஞ்சம் எல்லாம் வதக்கி மசாலா எல்லாம் போட்டு கறி போட்டு எல்லாம் வதக்கி அப்புறம் குக்கரில் வச்சு 20 நிமிஷத்துல வெந்துடும். வெந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இது ப்ரெஷர் போகிறதுக்கு வச்சுட்டு எடுத்துச்சுன்னா நார்மலாக வந்துடும். இப்போ நமக்கு நிறைய எண்ணெய் வேണമെങ്കിൽ நிறைய எண்ணெய் போட்டு செய்திடல, அல்ல கம்மி எண்ணெய் மதியங்கள் கொஞ்சம் கம்மி எண்ணெய் போட்டுட்டு செய்திடலாம். சரி, இப்போ டேஸ்ட் பார்த்துடலாங்களா? ഇത് ടേസ്റ്റി ആയിട്ടൊക്കെ നല്ല സോഫ്റ്റ് ആയിട്ടുണ്ട്, എല്ലാം ഉണ്ട്. മണ കൊഞ്ചം ഗ്രേവി ഉണ്ട്. ഞാൻ ചെയ്ത കൊഞ്ചം ഡ്രൈ ബീഫാണ്, ഇത് കൊഞ്ചം ഗ്രേവി ആയിട്ടുണ്ട്, നല്ലതായിട്ടുണ്ട്. ഈസിയാണ്, നമ്മൾ കഷ്ടപ്പെടേണ്ട തേവയില്ല. എല്ലാം കുക്കറിൽ പോട്ട് 1 ഷോട്ടിൽ നമുക്ക് എടുത്തില്ല, ഈസിയാണ് വരുന്നുണ്ട്. എല്ലാത്തിനോടും നല്ലതാണ് കുക്ക് പോട്ട്, ഈസി ആയിട്ട് വരുന്നുണ്ട്, കഷ്ടപ്പെടേണ്ട തേവയില്ല. എല്ലാം പോട്ട് ഒന്നാ പോട്ട് ഇതിൽ 20 മിനിറ്റ്സ് അത് കാട്ടും. 20 മിനിറ്റ്സ് പോട്ടിട്ട് അപ്പുറം ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி எடுத்தால் போதும். இது നിങ്ങൾ வாங்கி சமைச்சு നോക്കിയാൽ நல்ல ஈஸியாக தெரியும். சாதா கிச்சனுக்கு கிடந்து கஷ்டப்படுறதோட இது நல்ல ஈஸியாக நமக்கு இது ப்ராக்டிஸ் பண்ணல. ஸோ வந்துட்டு ஆன்ட்டி பண்ணது வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக இருக்குது, நம்மது வந்து கொஞ்சம் கிரேவியோடு இருக்குது. ஸோ சப்பாத்தியாக இருக்கட்டும் ரைஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல ஒரு இதாக இருக்கும். தேங்க்ஸ் ஆன்ட்டி, எங்களோட சேர்ந்து நீங்கள் இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள்.